ஹாய் விவோஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி அடை பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பலாப்பழத்தில் எப்படி பாயாசம் பண்ணலாம் அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதோட வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பலாப்பழத்தையுமே சீடெல்லாம் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் இது துருவி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 250 கிராம் சர்க்கரை வாங்கி நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே பாகு காய்க்கலாம், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி துருவி சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற டஸ்ட்டு அல்லது தூசு தும்பு ஏதாவது இருந்துன்னா வந்துடும், அதுக்காக தான் நம்ம சர்க்கரை பாகு காய்க்கிறோம். பாகு காய்ச்சதுக்கு அப்புறமா இது நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு இதில் பாருங்கள் 2 கப் துவரம் பருப்பு நான் நல்லா குக்கரில் 2 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா நம்ம துருவனொலிய தேங்காய், அதில் எடுத்த தேங்காய் பால், அப்புறமா நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை பாகு, அப்புறமா பலாப்பழம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி, அப்புறம் 2 டீஸ்பூன் ஏலக்காய், அதோட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண தேங்காய், அப்புறமா முந்திரி பருப்பு, அதோட உலர் திராட்சை. இவ்வளோதான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இனி இந்த பலாப்பழ பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பலாப்பழத்தையும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடலாம். ஸோ இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், நான் ரொம்ப திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் பாதி அளவு தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கோங்க. பாதி தேங்காய் பால் சேர்த்து அதோட நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீ நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீதி தேங்காய் பால், நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி தேங்காய் பால், அதோட ஏலக்காய் தூள் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை இதில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட உலர் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பாயாசம் நல்லா பொங்கி வருது. இது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நீங்கள் ஃபைனலாக ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வறுத்ததெல்லாம் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இனி இது நல்லா சுண்டி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது.
கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த பலாப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், அயர்ன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நிறையவே விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அதோட இது நம்ம உடம்புல இரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. அதோட இந்த பலாப்பழம் நம்ம ஸ்கின்னை ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் உதவுது. இந்த பலாப்பழத்தில் கொழுப்பு எதுவும் இல்லாததுனால இது ஆரோக்கியமான பழங்களில் ஒன்று. பாருங்கள், ரொம்பவே வாசனையாக இருக்குது. இப்போது நம்ம ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். until that, take care, bye bye.